ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஐடி 4142 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஹைதீன் ஆண்டகை காட்டுப்பள்ளிவாசல் வாவேர் பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி கம்பம். இங்கே தான் இருக்கோம். கம்பத்துலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வருது குமிழி போகிற வழியில். இது நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருக்குது. இது எப்போவுமே வியாழக்கிழமை தான் அந்த பள்ளிவாசல் திறப்பாங்க. காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும். இன்றைக்கி நம்ம திங்கட்கிழமை வந்தனால இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த தர்கா, இந்த பள்ளிவாசல். அது மட்டும் இல்லாமல் இது வியாழக்கிழமை தான் அந்த கதவு திறப்பாங்க போல இருக்குது. அதிலே எழுதியிருக்கிறாங்க வியாழக்கிழமை 9லேருந்து மாலை 6 மணி வரைக்கும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் தங்குறதுக்கும் இது ஒரு நல்ல லொக்கேஷன். இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்கு அடுப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக தங்குறதுக்கு இடமும் இருக்குது. அது அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, குளிக்கிறது, தண்ணி வசதி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து அமைதியாக 2 நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அப்பாடா அப்படின்ட்டு வந்து தங்குறதுக்கு இது ஒரு நல்ல லொக்கேஷன். அப்புறம் இந்த மகானை பற்றி விவரங்கள் நமக்கு சரியாக தெரியலை. யாரும் இருந்தால் கேட்கலான்னு வந்தோம். எல்லாம் வியாழக்கிழமை தான் வருவாங்க போல இருக்குது. இதுதான் அந்த தர்காவோட வலதுபுறம். இங்கே நல்லா விசாலமாக இருக்குது தங்குறதுக்கு, எந்த தொந்தரவும் இல்லாமல். இது சமைக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன். அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ சமைச்சிட்டு உப்பு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். இது தர்காவுடைய பின்பகுதி. இது தர்காவுடைய இடதுபுறம். இங்கேயும் ஒரு வாசல் இருக்குது. இதுவும் வியாழக்கிழமை தான் திறப்பாங்க போல இருக்கு. இதுதான் ரெஸ்ட் ரூம் ஏரியா. அங்கே உள்ளே தங்குறோமோ இல்லையோ, இங்கேயே கூட ஸ்டூல் போட்டு கட்டில் போட்டு படுத்துக்கலாம். அந்தளவுக்கு நல்ல நிழலாகவும் இருக்குது. நல்லா குளுகுளுன்ட்டு சூப்பராக இருக்குது. இதுதான் ரெஸ்ட் ரூம் ஏரியா. இந்த தொட்டியில் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இந்த பைப்பில் தண்ணி வருதான்னு பார்த்துருவோம். சூப்பராக வருது. தண்ணி பிரச்சனை இங்கே இல்லை. அப்புறம் பெண்களுக்கும் தனியாக சேஃப்டியாக ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அதனால் ஒரு பயம் இருக்காது. குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். அமைதியாக பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் விளையாடுறதுக்கும் விசாலமாக இந்த தர்காவுக்கு முன்னாடி ஒரு 50 அடி ஒரு 60 அடியிலேருந்து ஒரு நல்ல பார்க்கிங் மாதிரியும் இல்லாமல் ஒரு பார்க் மாதிரியும் இருக்குது. இதையும் நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். என்ன இங்கே 7 மணிக்கு மேலே யாரும் தங்குறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல தங்குறது. ஒருவேளை நிர்வாகத்திட்ட கேட்டுக்கிட்டு கூட நம்ம தங்கலாம். ஆனால் எந்த ஃபோன் நம்பரும் இருக்கிற மாதிரி தெரியலை. இங்கே தான் அந்த ஒரு செயின் இருக்குது. இது கொடிக்கம்பத்து பக்கத்துலேயே செயின் இருக்குது. அந்த செயினில் பார்த்திங்கன்னா நிறைய பூட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு நமக்கே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போகலை, தூரமாகவே நின்று பார்த்துக்குருவோம். இதை பாருங்கள், முஹைதீன் ஆண்டகை காட்டுப்பள்ளிவாசல் வாவேர் பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி கம்பம். இதுதான் முன்பகுதி. இதை தான் நம்ம திறந்துட்டு பார்க்கணும். ஆனால் அதுக்கு வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை, பார்ப்போம். இந்த தர்காவுடைய கூடுதல் விவரங்களை வரக்கூடிய வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பற்றின தகவல்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும்
எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு ஒரு ஆதரவாகவும் இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. வெறும் மொபைலில் எடுக்கிற வீடியோஸ் தான் இது. பெரிய அளவில் நம்ம கார்பரேட் மாதிரி இயங்கலை. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷனை பற்றின தகவல்கள் எதுவும் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. எது ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க தகவல் சொல்லுவாங்க. இந்த தர்காவுடைய கூடுதல் விவரங்களை வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது உங்கள் ID 4142. நான் உங்கள் ஜியா.